அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 29ஆம் தேதி முடிவதற்குள் உங்கள் வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 4 வருடத்திற்கு ஒரு முறை லீப் ஆண்டு என்று சொல்லக்கூடிய பிப்ரவரி 29ஆம் தேதி வரக்கூடிய இந்த தருணத்தில் 29ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக பல்வேறு விஷயங்கள்ல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாகவும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் என்னுடைய வாழ்வில் நன்மையே கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தசாபதிகளும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் அதற்கான விடையாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு விஷயத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக செலுத்துகின்றன. அப்படி பார்க்கும்போது தற்போது எந்த கிரகநிலைகள் மீனராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக இருக்கிறதோ அது சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்ளலாம். ஆனால் சாதகமற்ற இருக்கக்கூடிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எதிர்கொள்ளும் போது அதற்கு ஏற்றாற்போல் முடிவெடுக்கும் போது ஏற்படக்கூடிய சிரமங்கள் பாதிப்புகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு. எனவே மீனராசிக்காரர்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதில் மிக வலுவாக அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. 2இல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வலுவாக இருப்பதால் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்கள் நீங்கும். வாக்குஸ்தானம் வலுப்பெறுகிறதுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மிக சிறப்பான முறையில் செயலாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியான குரு பகவான். அது மட்டுமல்லாது குரு பகவான் தனது ஆதிக்கத்தை அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்துகிறாருங்க. நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருப்பதால் மிக வலுவாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் கிடைக்கிறதுங்க. சுக்கிரன் தன்னுடைய ஆதிக்கத்தை பல்வேறு விஷயங்கள்ல செலுத்தினாலும் மிகவும் அபரிவிதமாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக செலுத்துகிறார். எனவேதான் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட்டு அதில் வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். மறைமுகமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகுங்க. செல்வாக்கு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சொன்ன சொல்லை சிறப்பாக காப்பாற்றுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் வெற்றிக்காக இந்த தருணத்தில் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் யூகம் வகிக்கும் போது மிக சிறந்த வெற்றியும் முன்னேற்றமும் சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய். பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது நிறைந்த நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்க போகிறது. புதிய நிலம் வாங்குதல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற பணிகள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். விற்க வேண்டும் என்று நினைத்த விவசாய நிலங்களை கூட தங்களே மீண்டும் விவசாயம் செய்வதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையில தடைகள் தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றத்தை பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மங்களகாரகன் வலுவாக சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் மிக சிறப்பாக நடைபெறும். பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் உள்ள தடைகள் நிச்சயமாக தகர்த்தெறியப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சந்திரன் சற்று மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் பிப்ரவரி 29ஆம் தேதி வரை மிக சிறப்பாக
அதிபதியாக சஞ்சரிக்கிறார். இப்படி பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தாலும் கூட சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது ஜென்ம ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவின் அமைப்பு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகுவின் பார்வை சப்தமஸ்தானத்தில் விழுகிறது. சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் சற்று எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் தோற்கடிக்கப்பட்டாலும் சில நேரங்கள்ல எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சப்தமஸ்தானத்தை மோட்சக்காரகரான கேது வலுப்படுத்துவதால் தவறான சில சிக்கல் நிறைந்த விஷயங்கள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் அபரிவிதமான விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது மற்றவர்களை எந்த விஷயத்திற்காகவும் நம்ப வேண்டாங்க. அதில் சில ஏமாற்று வேலை இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அவற்றை தவிர்க்க முடியும் என்பதை சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் அபரிவிதமாக மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமாக தேவைப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு. இது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி விரய சனியாக 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டமாக அமர்ந்திருக்கிறாருங்க. 7.5 சனி ஆதிக்கம் துவங்கி சில ஆண்டுகள் ஆகியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தற்போது வீரியம் அதிகரிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவுகளாக மாற்றினாலும் கூட சில நேரங்களில் விரய செலவுகளை தவிர்க்க இயலாத ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக தவறான முடிவை எடுக்க வேண்டாங்க. சில சங்கடகமான நிகழ்வுகளை சந்தித்தாலும் கூட சற்று வளைந்து கொடுத்து செல்வது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். இல்லை என்றால் தேவையில்லாத சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் சனி பகவான் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். அதே போன்று லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய முதலீடு, மிகப்பெரிய அளவில் அகலக்கால் வைத்தல் போன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் விரயத்தில் சனியுடன் இணைந்திருக்கிறார். இதுவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அரசாங்க சலுகைகள் எதிர்பார்ப்பதில் தாமதம் ஏற்படலாம், அலைச்சல் அதிகரிக்கலாங்க. உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் விரயத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய நிகழ்வுகள் தவறாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சிந்தித்து முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும். இப்படி கிரகநிலைகளின் தன்மையையும் அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய செயல்பாட்டை மாற்றினால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை சனிக்கிழமையில அன்னதானம் கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு.